ராகுல் காந்தி பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்றாரு. அதே ஏப்ரல் 6 மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாரு. எங்க அதே பாண்டிச்சேரி. ஆனா ரெண்டு பேருமே சந்திச்சுக்கல. இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கே விருப்பம் இல்லைன்னா எதுக்காக அவங்களோட திமுகவுடைய அவங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கணும்னு? திமுகவுடைய ஓட்டு வங்கி தான் உடையும், அதிமுகவுடைய ஓட்டு வங்கி தான் உடையும், பிசிகேவோட ஓட்டு வங்கி தான் உடையும். ஓட் பேங்க்ஸ். அப்பா சொல்லுவாரு இந்த முறை எல்லாம் எப்பா நம்ம திமுக தான் போடணும், நம்ம திமுக பரம்பரை வருஷமா எல்லா பரம்பரை அங்கே தான் போறோம், வேணா நீ போட்டுக்க, நானும் என் பிள்ளைங்களும் நாங்க தாவேக்காக தான் ஓட்டு போட போறோம்னு அம்மா சொல்றாங்க. இதுதான் உண்மை நிலை. ஆனா யங்ஸ்டர்ஸ் மத்தியில மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவு இருக்கு, பெரியவர்கள் ஆதரவு லிட்டரலி நாட். Vijay will be a king or kingmaker. He will be a king. Why should he be a kingmaker? He is a king. கட்சி அப்படிங்கிறதுனால சொல்லக்கூடாது. பாண்டிச்சேரியில் 90% வாக்குப்பதிவு ஏன் நடக்குது? இதுக்கு முன்பு நடந்திருக்கா? விஜய் வருகையாலையா? ஆமா, இதே ஒரு ரெக்கார்ட் தமிழ்நாட்டிலேயும் இந்த எலெக்ஷன்ல நீங்க பாருங்க, மிகப்பெரிய ரெக்கார்டு நடக்கும். அதுவும் குறிப்பா சென்னையில் அது நடக்கும். சென்னை திமுகவின் கோட்டை. Not anymore. Hereafter it will be a big கோட்டை. அனுபவம் வாய்ந்த கட்சிகள் சொல்லுவாங்க, நாங்க இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறோம், அதனால நீங்க இப்படி எங்களுக்கு தான் அப்படி எதுக்கு வாக்காளர்கள் விரட்டி அடிக்கிறாங்க? வராத போன்னு எதுக்கு சொல்றாங்க? எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எதுக்குங்க கோடிக்கணக்கில் யூடியூப்லையும் பேப்பர்லையும் டிவிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்? இந்த தேர்தல் என்பது இங்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் விஜய்க்காக விழுறது. அது அந்த தொகுதி கேண்டிடேட்டுக்கு அப்படின்றது இல்லை. நான் ஒரு கிராமத்துக்கு போறேன்லாமா, தாவேக்கான்னு கூட சொல்றது இல்லாம அவங்க விஜய் கட்சி, அவ்வளவுதான், விஜய் கட்சி தாங்க. பிஜேபியின் அடிமை அப்படின்னு மாறி மாறி நீங்க தான் அடிமை, நாங்க தான் அடிமை அப்படின்னு. உண்மையில் இருவருமே அடிமை. ஒன்னு நேரடி அடிமை, ஒன்னு மறைமுக அடிமை, அவ்வளவுதான். நியூஸ் இன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மத்திய உளவுத்துறை ரகசிய தகவல் என்னன்னு பார்த்தா விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது களத்துல அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி சிஎம் ஆகுற அளவுக்கு அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி இப்ப டிஎம்கேவை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒட்டுமொத்தமா திரும்பினாங்களோ அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே மேல இருக்கிற மாதிரி தெரியல. இட் இஸ் நாட் தட் ஆன்டி இன்கம்பன்சி அலோன். ஒரு நியூ ஹோப், ஒரு புதிய நம்பிக்கை வரும்போது இவங்க மாறி மாறி இவங்க போதுண்டா இவங்க கொள்ளையடிச்சது, நம்ம வில் கோ ஃபார் விஜய் அப்படின்றது தான் மக்கள்கிட்ட இருக்கிற மனநிலை. அதனால இதுதான் நாங்கள் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். மத்திய உளவுத்துறை ரகசியம், இதெல்லாம் ரகசியம் இருக்குது, இது அவங்களுக்கும் எப்பயே தெரியும். புரியுதுங்களா? உளவுத்துறையிலையும் நம்ம ஆட்கள் தானே இருப்பாங்க, அவங்களும் மனிதர்கள் தானே, வேற்று கிரகத்திலேருந்து வந்தவங்க இல்லைல்ல. அதுலேயும் எவ்வளோ தாவேக்காவினர் தானே இருப்பாங்க. ஒரு சில பேர் தாவேக்காவினரும் இருப்பாங்க இல்லையா? அவங்க முன்னாடியே சொன்னா பிரச்சனை ஆயிடும், பொறுமையா சொல்லலாம், கடைசியா சொல்லலாம், இழுத்து சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கருத்து கணிப்புகள்ல எப்படி விஜய் அவர்கள் அதிமுக களத்திலே இல்லைன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த தொகுதிகளில் டிவிகே தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் வருது. இது எப்படி அப்போ அதிமுக இல்லாமே போயிடுச்சா தமிழ்நாட்டில்? இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருத்து கணிப்புன்றது ஒரு அறிவியல். அந்த அறிவியலுடைய ரிசல்ட்டு யாரு பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி வரலன்னா ஒன்று நீங்கள் பண்ணுற சயின்டிஃபிக் ரிசர்ச் தப்பு, அப்படி இல்லைன்னா நீங்கள் டேட்டாவை மறைக்கிறீங்க. ஏதாவது ஒன்று தானே வரணும். அப்போ எப்படி எல்லா கருத்து கணிப்பும் மாறி மாறி வர முடியும்? திமுகல கூட்டணி கட்சிகள் நிறைய கட்சிகளை அவங்க கூட்டணியில வச்சிருந்தாலும் இந்த முறை காங்கிரஸ்க்கு கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்குன்னு இருந்த ஓட்ஸ் எல்லாம் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இந்த முறை டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி தேமுதிகவோட ஓட்ஸ் ஃபுல்லா திமுக கூட்டணிக்கு போகாது. அவங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு 0.5% கூட வாங்கலையம்மா கடைசி கடந்த தேர்தலில். ஆனா காங்கிரஸ் 10 சீட் கொடுத்துருக்காங்கல்ல, அது கொடுத்துட்டு போறாங்க, அதுக்கு வேற கணக்கு இது. ஆனா காங்கிரஸ் ஷிஃப்ட் ஆகுது, பயங்கரமா ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா அவர்களுக்குள்ளேயே ஜெல்லில் ஏப்ரல் 6 ராகுல் காந்தி பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்றாரு, சரியா? அதே ஏப்ரல் 6 மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாரு, எங்க அதே பாண்டிச்சேரியில். ஆனா ரெண்டு பேருமே சந்திச்சுக்கல. நீங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணா கூட ஓகே, ஒருத்தர் திருநெல்வேலியில பண்றாரு, ஒருத்தர் சென்னையில பண்றாருங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ். எப்படிங்க பாக்க? ராகுல் காந்தி அவர்களுக்கே விருப்பம் இல்லைன்னா எதுக்காக அவங்களோட திமுகவுடைய அவங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கணும்னு இருக்குல்ல? அது அவர் ராகுல் காந்திக்கு அது பிடிக்காம இருந்திருக்கலாம், கட்சி தலைமை அதை முடிவு பண்ணியிருந்திருக்கலாம், மல்லிகார்ஜுன கார்கே முடிவு பண்ணியிருந்திருக்கலாம்,
செல்வ பெருந்தகைக்கு ஒரு பெரிய பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு செல்வ பெருந்தகை கூட கம்பல் பண்ணி நீங்க இருக்க வச்சிருந்துருக்கலாம். இந்த தகவல் ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் பேரே சொல்லாம போயிருக்கலாம். நீ வந்தா கூட நான் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல இன்னும்? பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோமா டிஸ்டன்ஸ் நீங்கள் சொல்லுமா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் வந்து 10 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் நீங்கள் போனால் கூட தமிழ்நாடு. டெல்லியிலேருந்து வர்ற ராகுல் காந்திக்கு இவங்களுடைய கூட்டணி ரொம்ப அந்யோன்யமாக இருந்ததுன்னா 2 பேருமே அந்த கூட்டணியில் மனசார அதை வந்து அந்த அந்த ஜெல் அந்த அந்த யூனியன் வந்து ஒரு ஒரு நேச்சுரல் யூனியனாக இருந்துச்சுன்னா, பாண்டிச்சேரி டெல்லியிலேருந்து ராகுல் காந்தி இங்கே வராரு, இப்போ வந்து இங்கே தான் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு 2 hours தமிழ்நாட்டில் கடலூரில் போட்டுக்கலாமே ஒரு பெரிய மீட்டிங்க. இந்தியா பிளாக் எல்லாம் வந்திருக்கும்ல. திருமாவளவன் வந்திருப்பாரு, சாரிகள் வந்திருப்பாங்க, ராகுல் காந்தி வந்திருப்பாரு, இருந்திருப்பாரு, எம்.கே. ஸ்டாலின் இருந்திருப்பாங்க. அதுக்கு எவ்வளோ நம்ம 5 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே போக முடியாதாம்மா? அங்கேருந்து எங்கே போகிறார்? நேராக கேரளாவுக்கு போகிறாரு. இந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. உடனே சரி ஓகே, அது கூட வேணாம், பாண்டிச்சேரி எலெக்ஷன் இதான் ரொம்ப முக்கியம், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம். பண்ணியிருக்கலாம்ல? பண்ணியிருக்கூடாது. 2 கட்சி கூட்டணி கட்சி தானே. அப்ப பண்ணாததன் பின்னணியில பிடிக்கல அப்படிங்கிற அந்த வெறுப்பு இவங்க மேல ராகுல் காந்திக்கே வெறுப்பு, தமிழக தலைமை மேல இன்னும் வெறுப்பு. அதனாலதான் எங்க தலைவர் என்ன சொன்னாரு, தான் திருடி வைத்திருக்குள்ள திமுக திருடி வச்சிருக்க பணத்துல சில பல கோடிகளை தமிழ்நாடு காங்கிரஸுக்கு கொடுத்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. டிஎம்டிகே ஓகே, காங்கிரஸ் ஓகே, இப்போ வந்து விசிகேவுக்கு கூட வந்து இதுவரைக்கும் போயிட்டு இருந்த ஓட்ஸ் வந்து இனிமே போகாது. இதைத்தான நான் தொடக்கத்தில் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா இங்க வந்து இங்க உள்ள மனிதர்களுடைய ஓட்டை தான் அவர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை மட்டுமே நீங்க வந்து கேப்சர் பண்ண முடியாது. இங்க எப்படி திருமாவளவன் அவர்கள் அங்க கண்டினியூ பண்றாங்கன்னு வேற வழி இல்லாம தான் கண்டினியூ பண்றாரு. அதனால தான் நான் இனிமே தமிழக அரசியல தான் உற்று நோக்க போறேன்னு வந்திருக்கிறாருல. திமுகவுடைய ஓட்டு வங்கி தான் உடையும், அதிமுகவுடைய ஓட்டு வங்கி தான் உடையும், விசிகேவோட ஓட்டு வங்கி தான் உடையும். ஓட் பேங்க்ஸ். அப்பா சொல்லுவாரு இந்த முறை எல்லாம் வந்து, எப்பா நம்ம திமுக தான் போடணும், நம்ம திமுக பரம்பரை வருஷமா எல்லா பரம்பரை அங்கதான் போறோம், நீ வேணா நீ போட்டுக்க, நானும் என் பிள்ளைங்களும் நாங்க தாவேக்காக தான் ஓட்டு போட போறோம்னு அம்மா சொல்றாங்க. இதுதான் உண்மை நிலை. ஆனா யங்ஸ்டர்ஸ் மத்தியில மட்டும்தான் வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்கு, பெரியவர்கள் ஆதரவு லிட்டரலி நாட். எல்லா ஏஜ் குரூப்லயும் ஆதரவு இருக்கு. நான் வந்து உண்மையாக பிரச்சாரத்துக்கு போறேன், தொகுதிகளுக்கு போறேன், கிராமங்களுக்கு போறேன். இப்போ நேற்று திருச்செங்கோடு போயிருந்தேன், முந்தா நேற்று எக்மோர் போயிருந்தேன். 2மே வெவ்வேறு லேண்ட்ஸ்கேப் இல்லையா? அங்கேயும் எல்லா ஏஜ் குரூப்பும் தாவேக்காவுக்கு ஆதரவு தராங்க. இங்கேயும் எல்லா ஏஜ் குரூப்பும் ஆதரவு தராங்க. படித்தவங்கலேருந்து படிக்காதவங்கலேருந்து ஒரு பூக்கடவையிலேருந்து ஒரு என்ன சொல்றது இளநீ வியாபாரிலேருந்து எல்லாமே எல்லா வகுப்பினரும் எல்லா டெமோகிராஃபியும் தாவேக்காவை ஆதரிக்குது. விஜய் will be a king or king maker. He will be a king. 2026. He will be a king. Why should he be a king maker? He is a king. கட்சி அப்படிங்கறதுனால சொல்லக்கூடாது. நீங்க நான் கட்சின்னு சொல்றது உண்மையே சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றது, நான் எதுக்கு வந்து ஒரு இல்லாத ஒன்றை சொல்லணும். எத்தனை புதிய கட்சிகள் வந்தாலும் திமுக ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அது முன்பு. இப்ப ஒண்ணும் இல்லம்மா, பாண்டிச்சேரியில 90% வாக்குப்பதிவு ஏன் நடக்குது? இதுக்கு முன்பு நடந்திருக்கா? விஜய் வருகையாலையா? ஆமா. இதே ஒரு ரெக்கார்ட் தமிழ்நாட்டிலையும் இந்த எலெக்ஷன்ல நீங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு நடக்கும். அதுவும் குறிப்பா சென்னையில அது நடக்கும். ஆமா, சென்னையில யூசுவலா வந்து 58 to something 50% தான். 50 மொத்தமா நீங்க ஒரு சில தொகுதிலாம் ரொம்ப முக்கியம் இருக்கும், போகவே மாட்டோம் ஓட்டு போடவே, ஏன்னா அவ்வளவு சலிப்பு. ஆனா இந்த முறை பாருங்க, இப்ப காபந்து அரசு தான்னா கூட விஜய் அவர்களுக்கு உள்ள வந்து மாவட்டங்கள் தோறும் அவர் வந்து போறதுக்கு ஈஸியா இப்ப பெர்மிஷன்ஸ் கிடைச்சிருது. ஆனா சென்னையில வந்து அது ஏன் வந்து கிடைக்கிறது இல்ல? இனிமே கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். கமிஷனர் மாத்திருக்காங்களே, அவர் மேலதான் நாங்க இவ்வளவு நாள் குற்றம் சொல்லியிருந்தோம். அவர் தான் தன்னுடைய கீழே உள்ள அதிகாரிகள் மேல் ப்ரெஷர் போட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட்டதான் ஆதவ அர்ஜுனை ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்காருல. அந்த அதிகாரி இன்னைக்கு இல்லை, புது அதிகாரி கொஞ்சம் நேர்மையாக செயல்படுறாருன்னு எதிர்பார்ப்போம். செயல்படாட்டி அவர் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சென்னை வந்து திமுகவின் கோட்டை. நாட் எனி மோர். ஹியர் ஆஃப்டர் இட் வில் பி பிக் ஓட்டை.
இப்ப விஜய் அவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, அவரால் வந்து பேச முடியல, நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு. இப்ப திமுகவோ அதிமுகவோ வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, இந்த தொகுதிக்கு நான் வந்தா இதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆனா விஜய் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நான் உங்களோட பிள்ளை அந்த திருப்பி திருப்பியும் இமோஷனலி மட்டும் கனெக்ட் பண்றாரு தவிர தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னே அவருக்கு தெரியாது. எல்லாருமே என்ன ட்ரை பண்றாங்கன்னா இமோஷனல் கனெக்ஷனுக்கு தான் அவ்வளோ ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு வரமாட்டேங்குது. நான் ஏன் டெல்டாக்காரன்னு இவர் சொல்றாரு, நானும் விவசாயி தான் இவர் எதுக்கு சொல்றாரு, எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? பட் அந்த அந்த இமோஷனல் கனெக்ஷனுக்காக தான் அது ரொம்ப முக்கியம். இமோஷனல் கனெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட். அதற்கு அடுத்தது அந்தந்த தொகுதிக்கான பிரச்சனையை அந்தந்த வேட்பாளர்கள் சொல்லுவாங்க. ரெண்டாவது, நான் 2-3 நாட்கள்லயே இந்த ஒரு சில நாட்கள்லயே வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி வந்துடும், அது அனதர் ஜனநாயகம்னது, அதை நாங்கள் பத்திரமா பாதுகாத்து ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, இந்த கேள்வியை உங்களால கேட்க முடியாது. எல்லாருக்குமான மிகப்பெரிய திட்டங்கள் அதுல இருக்கு. வளர்ச்சிக்கான திட்டங்களும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றுவதற்கான திட்டங்களும் அதுல இருக்குது. அது வந்துட்டதுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க. பட் வந்து அனுபவம் வாய்ந்த கட்சிகள் சொல்லுவாங்க, நாங்க இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறோம், அதனால நீங்க இப்படி எங்களுக்கு தான். அப்புறம் எதுக்குமா விரட்டி அடிக்கிறாங்க? அப்புறம் எதுக்கு வாக்காளர்கள் விரட்டி அடிக்கிறாங்க? வராத போன்னு எதுக்கு சொல்றாங்க? இன்னைக்கு சிஎம்க்கு கருப்பு கொடி காட்டியிருக்காங்களா தஞ்சாவூர்ல விவசாயிகள்? எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எதுக்குங்க வந்து கோடிக்கணக்கில் யூடியூப்லையும் பேப்பர்லையும் டிவிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்? இவ்வளோ நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, நீங்கள் எதுக்கு பயப்படணும்? என்னை விட சிறந்த அரசை யாராலும் கொடுத்துருக்க முடியாது தமிழ்நாட்டில். நான் அழகாக மறுபடியும் நான் தான் வருவேன், கான்ஃபிடென்ட்டாக போங்க. அதான் இல்லையே. பட் வந்து இந்த மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு இருக்கும்ல, அது வந்து மோஸ்ட்லி டிஎம்கே ஏடிஎம்கேவோட சேனல்ஸ் தான் நிறைய இருக்கு. அப்போ விஜய் பேசுறத வந்து அதுல காமிக்கிறதே இல்லை. அது எப்படி மக்கள் தெரியுமா? மக்கள் டைரக்ட்லி கனெக்டட் வித் அவர் லீடர். புரியுதுங்களா? தே ஆர் லிட்டரலி கனெக்டட். அதுக்கு எதுக்கு நம்ம வந்து இந்த ஊடகங்களை பற்றியும் அவங்களுக்கு தெரியும்ல. நீங்க என்ன இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல கேட்டேன், இந்த ஊடகங்கள்லாம் வேற. ஓகே, இவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தானே இந்த வாடகை வாயிலாம் பேசுது. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? இவெல்லாம் வந்து அயோக்கியம் அப்படின்னு தெரியாதா? அவங்களுக்கே தெரியும், இவன் பேச இவெல்லாம் கண்டுக்காத ஜோக்கர்னு போடா அப்படின்னு போயிடுவாங்க அவங்க. அப்போ அந்த தொகுதி பிரச்சனைகளை பேசாதது வந்து பெருசா களத்துல எதிரொலிக்கும். இந்த தேர்தல் என்பது இங்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் விஜய்க்காக விழுறதுதான். அது வந்து அந்த தொகுதி கேண்டிடேட்டுக்கு அப்படின்றது இல்லை. நான் ஊர் கிராமத்துக்கு போறோம்லம்மா, தாவேகான்னு கூட சொல்றது இல்லம்மா. அது அவங்க விஜய் கட்சி, அவ்வளவுதான். விஜய் கட்சி தாங்க, விஜய் கட்சி தானே, நாங்க விஜய் கட்சி தான் ஓட்டு போடுவோம். விஜய் கட்சி தாங்க, விஜய் கட்சி இப்படிதான். அது அங்க வந்து எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரிதான் விஜய் கட்சின்னு சொல்றாங்க. அப்படிதான் அங்க வந்து மக்களுக்கு அறியப்படுது. விஜய் கட்சி தான் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடுறாங்க? அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா விஜய் கட்சி அது, அவ்வளவுதான். எப்பவுமே வந்து எலெக்ஷன்ஸ்ல வந்து டிஎம்கேவோ வந்து ஏடிஎம்கேவோ வந்து மாறி மாறி வந்து இப்பவுமே வந்து பிரச்சாரங்கள்ல எப்படின்னா டிவிகேவை கன்சிடரே பண்றது இல்ல. டிஎம்கே வந்து ஆப்போசிட்டா வந்து ஏடிஎம்கேவை சொல்றாங்க, ஏடிஎம்கே டிஎம்கேவை சொல்றாங்க. அப்படின்னா அப்ப களத்துல வந்து இப்படிதான் இருக்காங்க, அப்படிதானே? அதுல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, ஆனா வெளியில நடிச்சுப்போம், அவ்வளவுதான். அவங்க வேற என்னத்த சொல்ல முடியும்? பிஜேபியின் அடிமை அப்படின்னு மாறி மாறி வந்து நீங்க தான் அடிமை, நாங்க தான் அடிமை அப்படின்னு. உண்மையில் இருவருமே அடிமை. ஒன்னு நேரடி அடிமை, ஒன்னு மறைமுக அடிமை, அவ்வளவுதான். வேல்முருகன் அவர்களுடைய இன்னொரு டிவிக்கேவும் களத்துக்கு வந்திருக்கு. அது வேணும்னா இவரு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு எத்தனை தொகுதியில நிறுத்துறதுக்கு காசு இருக்கு? வேட்பாளருக்கு செலவு பண்றதுக்கு வேட்பாளர் 170+ அவர் வந்து அப்ப அது திமுக எவ்வளவு என்ன சொல்றது, ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு இவரை என்ன டிவிக்கு தான் இவரும் போடுவாரு, தாவாக்கான் தான் போடுவாரு. அதுல ஒரு ஏதாவது ஒரு ஃபிராக்ஷன்ஸ் வந்தா கூட அது லாபம் தானே. ஆமா, மாறி அந்த டிவிக்கு போட்டுற மாதிரி எத்தனை டிவி. இப்ப மல்லை சத்யா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, திராவிட வெற்றி கழகம், டிவிகே. இவரு டிவிகே தான் வாக்கானா தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனா அவர் டிவிகேன்னு தான் பிரச்சாரம் பண்ணுவாரு, அவரும் டிவிகேன்னு தான் பண்ணுவாரு. அப்போ ஒரு 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 சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படுத்தணுமா? ஓ பன்னீர்செல்வம் மாதிரியே 4 ஓ பன்னீர்செல்வம் நிறுத்துனாங்க. இப்ப ஜோசப் விஜய்னு 2 தொகுதியிலேருந்தும் நிறுத்துவாங்க, விஜய்னு நிறுத்துவாங்க. ஏன்னா அது ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா ஒரு சின்ன சதவீதம், ஒரு 0.1%
0.1% கூட ஜாஸ்தி 0.1%, 0.5% அப்படி வந்தால் அது அவங்களுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பல கோடியை செலவு பண்ணி அண்ணன் வேல்முருகனை இறக்கி விட்டுருக்காங்க களத்தில். அவரும் எல்லா இடத்துலையும் ஆள் இல்லாமல் வாங்க வாங்க யார் வேணாலும் சீட்டு கொடுக்குறான் வாங்க வாங்கன்னு சொல்லி சீட்டு கொடுத்து குழப்பிட்டு இருக்காரு. திராவிட மாடலை குறை சொல்லக்கூடிய விஜய் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு இது வரைக்கும் அறிவிச்சிருக்கிறதுல திமுகவோட வாக்குறுதிகள் தான் பெரும்பான்மையாக அப்படியே வந்தது. மகளிர் 6 சிலிண்டர் 6 சிலிண்டர்ன்றது அவங்க கொடுத்ததா? ஃப்ரீ பஸ், திருமண உதவி திட்டம்ன்றது அவங்க கொடுத்ததா? மாமன் சீரா அது வந்து அவங்க கொடுத்ததா? அதாவது இவங்க ஏதாவது இவர் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தார்ல எப்ப பார்த்தாலும் பாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோன்ட்டு அந்த மாதிரி இவங்க ஏதாவது சொல்லியிருக்க வேண்டியது. இப்போ எல்லாருமே வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பெண் ஓட்டர்ஸை வந்து கவர்றதுக்காக நிறைய வந்து அறிவிக்கிறாங்க. அதே மாதிரிதான் விஜயும் பண்றாரு. அப்போ வந்து பசங்களுக்குன்னு யாருமே வந்து ஒன்னும் அறிவிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த ஒரு குரல் வந்து கேட்க முடியுது. யூத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிளானை கொடுத்து இதுவரை எந்த கட்சியுமே கொடுக்க முடியாத ஒரு யூத்துக்கு ஒரு அற்புதமான பிளான் கொடுத்துருக்காங்கம்மா. உண்மையிலே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உண்மையிலே ப்ராக்டிக்கலாக அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க வந்து நியூஸ் சேனல்ல போய் ஃப்ரெஷராக தானே இருந்திருப்பீங்க. எங்கேருந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணினீங்களா? இல்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மாசம் அவங்க எப்படி சேலரி கொடுத்தாங்க? சேலரி இல்ல. கரெக்ட், சேலரி இல்லை. எவ்வளவு நாளைக்கு? 3 months சேலரி இல்லாம நீங்க ஒர்க் பண்ணீங்க. ஏன்னா அப்பதான் ஓனருக்கு கிடையாமா, உனக்கு நான் வேலையும் கற்றுக் கொடுத்து உனக்கு சம்பளம் கொடுக்கணுமாண்ணா அப்படின்னு தானே இருப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரகிளிங் சேனல் தான் இது மாதிரி பண்ணுவாங்க. பெரிய சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெஷர்ஸ்லாம் வேணாம் போ, நீ எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் வா அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இதை ஃபில் பண்ணுறதுக்கு தாவைக்கு என்ன பண்ணுதுப்பா, ஃப்ரெஷர் எடுத்துக்கோ, 6 மாதம் இன்டர்ன்ஷிப் கொடு, நான் அவனுக்கு பே பண்ணிடுறேன், 10,000 ரூபா நான் பே பண்ணிடுறேன். அவருக்கு நீ வந்து உனக்கு வந்து சேலரி இல்லாமல் அவர் ஒர்க் பண்ணுறாரு, நான் அவருக்கு சேலரி கொடுத்துறேன். அப்போ அந்த 6 மாதமோ 3 மாதமோ அந்த பீரியடில் அவர் வேலை கற்றுட்ட பிறகு நீ அவரை அப்சர்வ் பண்ணிக்க. இப்படி ஒரு ஸ்கீம் இருந்தால் எவ்வளோ அந்த இதுதான் நம்ம பிரச்சனை. இண்டஸ்ட்ரி டிமாண்ட் ஒன்று இருக்குது, நம்மளுக்கான குவாலிஃபிகேஷன் வேறையாக இருக்குது. இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குல்ல. பட் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது விஜய் அவர்கள் இதை மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? தேர்தல் அறிக்கை வரும்போது ஃபுல்லாக தான் சொல்லியிருக்காருமா. தேர்தல் அறிக்கை வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீ படித்து முடிச்சிட்டியா, 29 வயசு ஆயிடுச்சா, இன்னும் உனக்கு வேலை கிடைக்கல, பரவாயில்ல, இந்த மாதம் 4,000 ரூபாய், டிப்ளமா வாழ்றா மாதம் 2,000 ரூபாய். இது ஆண்களுக்கும் அது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் அம்மா ஒரு பேரண்ட்டுக்கு, பையன் படிக்கிறான்னா. இப்போ இதை விட யூத்துக்கு என்ன பண்ண முடியும்? இது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு இப்போ இருக்க டிஎம்கே ஒரு உருட்டு 2 போன 5 ஆண்டு உருட்டுனாங்க, இந்த 5 ஆண்டு உருட்டுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கே தமிழ்நாட்டு வேலை, அதுக்கு வந்து 75% தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தனியார் கம்பெனி வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்பா உன் கம்பெனியில் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னு நீ எனக்கு சர்டிஃபை பண்ணியன்னா உனக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டிலேருந்து 2.5% தள்ளுபடி, கரண்ட் பில்லில் 5% தள்ளுபடி, நீ ஏதாவது உற்பத்தி பண்ணி அதை அரசு வாங்குமே ஆனால், வாங்குற பொருளாக இருக்குமே ஆனால் அதுக்கு உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. இப்படி ஒரு ஸ்கீமை கொடுக்கும்போது இன்னைக்கு ஜிஎஸ்டியில் தானே அவன் தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தது கரண்ட் பில் தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது ரெண்டுலேயும் உங்களுக்கு நான் சப்சிடி கொடுத்தேன்னா நீங்கள் இந்த சப்சிடியை அவைல் பண்ணுறதுக்காகவே நீங்கள் 75% தமிழ்நாட்டில் பசங்களை வச்சுப்பீங்களா இல்லையா? இப்படி அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சிஸ்டமேட்டிக்காக யாருமா கொடுத்துருக்கா? அதே மாதிரி டிஎன்பிசி ஒவ்வொரு நீங்கள் குழம்பாதீங்க, அதுக்குன்னு தனி சட்டம் இயற்றப்பட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். 1 இயருக்கு முன்பே நம்ம வந்து 1 இயர் டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு இந்த எக்ஸாமோட இந்த வேலைக்கான அறிவிப்பு, இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன், இன்னைக்கு வந்து எக்ஸாம், இன்னைக்கு ரிசல்ட்டு, இன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு மொத்தமாக எல்லா டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளானை டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறோம். நீ இப்போ ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு படிச்சுட்டு வந்து எழுதி வேலை வாங்கிப்போ. அப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன பிரச்சனை அதை கண்டுபிடிச்சு நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்குறோம். இவங்க என்னன்னா, இந்த 5 ஆண்டுகளுக்குள் 2 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும், முயற்சி எடுக்கப்படும். அதோட 8th பே கமிஷனுக்கு ஒரு சொன்னார் பாருங்க நம்ம சிஎம். 8th பே கமிஷன் வந்துருச்சு.
8வது பே கமிஷனை ஒன்றிய அரசு அமல்படுத்தியவுடன் ம், அதை தமிழகத்தில் அமல்படுத்துவது குறித்து ஒரு கமிட்டி அமைக்கப்படும். ம், இது எவ்வளோ பெரிய புழுகு. சரி, ஒன்றிய அரசு 8th பே கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்றதா நேர்மையான அறிவிப்பு. ம், ஆனால் அந்த 8th பே கமிஷனை ஒன்றிய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே நாங்கள் 8th பே கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணது குறித்து ஒரு கமிட்டி அமைச்சு ஆய்வு பண்ணுவோன்றாங்க. ம். இதுக்கு எதுக்கு ஒன்றிய இப்போவே நீங்கள் என்ன அந்த கமிட்டி ஒரு 5 வருஷம் எடுத்துக்க போகுது ம். ஆய்வு பண்ணி இல்லை கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற சொல்றதுக்கு. இப்போ எந்த அளவுக்கு இவங்க காதில் பூ சுத்திட்டு இருக்காங்க. மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.